தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். துரியோதனுடைய சைன்யத்தில் இருக்கின்ற வீரர்கள், தளபதிகள், அதுக்கப்புறம் அவனுடைய மந்திரிகள் எல்லாரும் இந்த பாண்டவர்கள் தங்கியிருக்கின்ற இடத்திற்கு ஓடி வருகின்றார்கள். பாண்டவர்களே, இந்த மாதிரி துரியோதனன், அதுக்கப்புறம் அவனுடைய தம்பிகள், அவங்க பேரெல்லாம் சொல்றாங்க. எல்லாரையும் கந்தர்வர்கள் கூட்டிட்டு போயிட்டாங்க, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு கதறுகின்றார்கள். அப்போ தர்மர் அந்த வயதான மந்திரிகளை எல்லாம் பார்க்கிறார். பீமன் ரொம்ப சந்தோஷமா சொல்றான், யானைகள், குதிரைகள் இதையெல்லாம் கூட்டுட்டு ஒரு பெரிய முயற்சியோட தான் துரியோதனன் இங்க வந்திருக்கான். அவனுக்கு எப்பவுமே அதர்மம் மட்டும்தான் அவனுடைய சிந்தனையில ஓடிட்டு இருக்கும். அவனோட கூட சேர்ந்தவங்க அத்தனை பேரும் அவமானப்பட்டுத்தான் தீருவார்கள், அதுல சந்தேகமே வேணாம். மனிதர்களால செய்வதற்கரிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு அந்த கந்தர்வன் சாதித்து விட்டான். அங்கேருந்து எதுக்கு வந்தான்? நாம இங்க இருக்கோம் அப்படின்றது அந்த துரியோதனனுக்கு தெரியும். நாம இங்க காட்டுலையும் மேட்டிலையும் வெயிலையும் குளிர்லையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல, அதை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக வந்தான். நாம பண்ணிருக்க வேண்டியதே வேற யாரோ ஒருத்தங்க பண்ணிட்டாங்க, சந்தோஷம் அப்படின்னும் போது யுதிஷ்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி கோபமான்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி கடுஞ்சொல்லை பேசாதே அப்படின்றார். அவர் சொல்றாரு, இது பாரு, அந்த துரியோதனாதிகள் அவங்களாம் நம்முடைய குலத்தை சார்ந்தவர்கள், நாமெல்லாம் ஒண்ணு. எதிரி ஒருத்த தாக்குறான் அப்படின்னு சொல்லும் போது நம் குலத்தை சார்ந்தவர்களை நம்ம விட்டுட முடியுமா? பிரச்சனை அப்படின்னு வந்தாச்சுன்னா, எதிரி வெளியிலிருந்து ஒருத்தன் வருகின்றான் அப்படின்னு சொன்னா, நாம 105 பேர், எப்படி அவங்க 100 பேர் துரியோதனாதிகள், இவங்க 5 பேர், 105 பேர். ஆனா நமக்குள்ள பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா 5 பேர், அந்த பக்கம் 100 பேர், இப்படித்தான் பார்க்கணும். இன்னைக்கு வேற யாரோ ஒருத்தன், நம் குலத்தை சாராத ஒருவன், அவன் துரியோதனன், அவனுடைய தம்பிகள் எல்லாம் நம் குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாரையும் கட்டி எடுத்துட்டு போறான். கூடவே அவர்களுடைய பத்தினிகள் எல்லாரையும் அவன் கூட கட்டி எடுத்துட்டு போறான். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஒரு சாதாரண மனுஷன் கூட தன்கிட்ட ஒருத்தன் அடைக்கலம் அப்படின்னு வந்தான்னா எப்படியாவது அவனை காப்பாற்றுவான். இதுதான் சத்திரிய தர்மம். அப்படி இருக்கச்ச இந்த மூத்த மந்திரிகள், தளபதிகள் இவங்கெல்லாம் நம்ம கிட்ட அடைக்கலம் கேட்கறாங்க. அதை பார்த்துட்டு நாம சும்மா இருக்க முடியுமா? நம் குலத்தை சார்ந்தவர்கள் கௌரவர்கள், அவங்கள நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. ரபார், அந்த துரியோதனனுடைய அந்த ரதங்கள் எல்லாம் இருக்கின்றன, அந்த குதிரைகள், யானைகள், அந்த ஆர்மியோட கூட்டு வந்தாலும் அதெல்லாம் இருக்குது. தங்கமயமான ரதங்கள் இருக்கின்றன, அதுல நீங்க ஏறி போங்க. பீமா, அர்ஜுனா, நகுல, சகாதேவா, நீங்கள்லாம் போய் அவங்களோட சண்டை போட்டு நம்ம குலத்தை சார்ந்தவர்கள், அவங்கெல்லாம் யாரு? நமது சகோதரர்கள், அவர்களை அழைத்து வர வேண்டும் அப்படின்றாரு. பீமனுக்கு கொஞ்சம் கோபம் தான் வருகின்றது. அவன் அண்ணனை பார்த்து சொல்றான், தருமனை பார்த்து, அன்றைக்கு அரக்கு மாளிகையில் நம்ம எல்லாரையும் அப்படியே உயிரோட பொசுக்கணும்னு திட்டம் போட்டவன் அந்த துரியோதனன். ஏதோ தெய்வ அனுகிரகம் நாமெல்லாம் தப்பிச்சோம். என்ன மட்டும் என்ன பண்ணாம இந்த விஷத்தை கொடுத்து அப்படியே கயிறுகளால் கட்டி தூக்கி தண்ணியில போட்டான். அந்த பாம்புகள் இருக்கின்ற உலகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் தப்பிச்சு வந்தேன். சூதாட்டத்தில் என்ன பண்ணான் ஞாபகம் இல்லையா? திரௌபதியை எப்படியெல்லாம் பாடாய் படுத்தினான் அவன், அவமானப்படுத்தினான் அவன். நம்ம நாட்டை பறித்து கொண்டு நம்மளை எல்லாம் இப்படி காட்டுலையும் மேட்டிலையும் அலைய விட்டவன் அந்த துரியோதன். அவனுக்கு போயிட்டு நீங்க உதவணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். இப்போ தர்மர் மறுபடியும் சொல்றாரு, பீமா, நீ அப்படியெல்லாம் பேசாதே. என்ன இருந்தாலும் அவன் நம் குலமாடா. அவனை இன்னொருத்தன் எடுத்துட்டு போறதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? துரியோதனன் அதுக்கப்புறம் அவனுடைய தம்பிகள் இந்த பத்தினிகளை எல்லாம் அந்த கந்தர்வன் கட்டி எடுத்து கொண்டு போகின்றான். அப்ப யாரோ ஒருத்தன் நம் வீட்டு பெண்களை கட்டி எடுத்துட்டு போறதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? அதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்க போங்க. இப்ப இன்னொரு அந்த யுத்த தந்திரம்னு கூட சொல்லலாம். இதை யுத்த தந்திரம் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியமான ஒன்று, எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. இதை பின்னாடி விரிவாக பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு, நீங்கள்லாம் போங்க,
முதல்ல சமாதானமா பேசுங்க அந்த கந்தர்வனிடத்தில். அந்த சமாதானத்துக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னா மெதுவான பலத்தை பிரயோகம் செய்யுங்கள் அப்படின்றாரு. அது என்ன மெதுவான பலம் அப்படின்னு சொன்னா, எடுத்த உடனே ஃபுல் ஃபோர்ஸோட அட்டாக் பண்ணாம, அப்படி இந்த பாருப்பா, அது எங்க பலம் என்னன்னு எனக்கு தெரியும், நாங்க முழு பலத்தோட அடிச்சா நீ தாங்க மாட்ட, அதனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அடிக்கிறோம், நீங்க வந்து அதை புரிஞ்சிட்டு இல்ல சண்டை வேணாம் அப்படின்னு சமாதானமா போனாலோ இல்ல நான் கேட்டதை கொடுத்தாலோ அதோட நாங்க சண்டையை நிறுத்திக்கிறோம். இதுதான் வந்து மெதுவான பலப்பிரயோகம் அப்படின்றது. ஆபரேஷன் சிந்தூர்ல இப்படித்தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணோம். அப்படி அந்த மெதுவான பலப்பிரயோகத்துக்கு அவங்க ஒத்து வரலைன்னு சொன்னா, அதற்கு பிறகு நமது பலத்தை பிரயோகித்து முக்கியமா நம் குலத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் கௌரவர்கள், அவர்களது பத்தினிகள், அவர்களை மீட்டு வர வேண்டும் அப்படின்றாரு. இதற்கிடையில துரியோதனன் அவனை கட்டி தூக்கிட்டு போறாங்க இல்லையா, அங்கிருந்து கதறுகின்றான். அவன் கதறுகின்ற சத்தம் இங்க கேட்குது. இந்த பாண்டவர்கள் எல்லாம் அந்த தர்மர் ஒரு யாகம் பண்றாரு, அங்க உக்காந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல கேட்குது. அவன் என்ன சொல்றான், யுதிஷ்டா ஜபார், நானு துர்முகன் அப்படின்ட்டு இன்னும் அவங்களுடைய தம்பிகள் பேரையெல்லாம் சொல்றான். எல்லாரையும் அந்த கந்தர்வன் கட்டி இழுத்து கொண்டு போகிறான். எங்களுடைய பத்தினிகள் அவங்களையெல்லாமும் இந்த கந்தர்வன் வந்து கட்டி இழுத்துட்டு போறான். யுதிஷ்டா, நீ வந்து தர்மத்தையே கடைப்பிடிப்பவன், தர்மம் தான் உனக்கு முக்கியம், நாங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்குமே, எங்களை வந்து நீ காப்பாற்ற மாட்டியா? ஒன்னால மட்டும்தான் இந்த கந்தர்வர்களை தோற்கடித்து எங்களை மீட்க முடியும், எங்கள் பெண்களை மீட்க முடியும். அடுத்தது நகுல சகாதேவன் பேரை சொல்றான். நகுல சகாதேவர்களே, நீங்க வந்து என்னை காப்பாத்துங்க, பாருங்க சகோதரர்களை எல்லாம் இப்படி கட்டி இழுத்துட்டு போறான் அந்த கந்தர்வன், அவங்களுடைய பெண்களை எல்லாம் கட்டி இழுத்துட்டு போறான், இதை பார்த்து உங்க மனசு வேதனை அடையலையா? எங்களை வந்து காப்பாற்ற மாட்டீர்களா அப்படின்னு கதறுகின்றான். இதுல ஆச்சரியமா இருந்தது. யுதிஷ்டர் பேரை சொல்லி எங்களை வந்து காப்பாத்துங்கன்னா, நகுல சகாதேவர்கள் பேரை சொல்றான். ஆனா பீமன் அர்ஜுனன் அந்த 2 பேர் பேரை மட்டும் சொல்லல. அந்த துரியோதனன் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்கான். சுத்தமா ஒட்டுமொத்தமா அந்த 100 சகோதரர்கள், அவர்களுடைய பெண்கள் அப்படின்னு எல்லாரையும் கட்டி எடுத்துட்டு போறான். அவனால ஜெயிக்க முடியல, கர்ணன் திரும்பி ஓடிட்டான்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நிலைமையிலையும் பீமன் அர்ஜுனன் பேரை சொல்லி அவன் கதறினதா தெரியல. அந்த யுதிஷ்டர், அதுக்கப்புறம் நகுல சகாதேவர்கள், இவர்கள் பேரை சொல்லி மட்டும்தான் கதறுகின்றான் துரியோதனன். ஒருவேளை அவங்க வந்து, அதாவது பீமனும் அர்ஜுனனும் என்ன கதறினாலும் அதெல்லாம் காதுல வாங்க மாட்டாங்க. இவனுக்கு வேணும், எப்படிலாம் நம்மளை வந்து தொல்லை பண்ணா, பாடுபடுத்தினா, நாட்டை பிடுங்கினா, திரௌபதியை எப்படி அவமானப்படுத்தினா, இவன் அனுபவிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு வராம இருப்பாங்க. ஆனா யுதிஷ்டனோ இல்ல வந்து நகுல சகாதேவர்களோ அப்படி செய்ய மாட்டார்கள். ஒருவேளை அந்த நினைப்புல தான் வந்து இவங்க 3 பேர் பேரை மட்டும் சொன்னான் போல இருக்கு துரியோதனன். இப்போ இதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்ற நண்பர்களே. ஒண்ணு வந்து துரியோதனன், பீமன் ரொம்ப அழகா சொல்றான், நாம வந்து அவங்கள பழி வாங்கி இருக்கணும், ஆனா அதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் அதற்கு முன்னாடியே யாரோ ஒருவன், ஒரு கந்தர்வன், அவன் வந்து அவர்களை இது மாதிரி பண்ணிட்டான். இந்த முடிவை அந்த துரியோதனனே தேடிக்கொண்டான். அவன் எதுக்கு வந்தான்றது எல்லாருக்குமே தெரியும். நாம செய்ய வேண்டியதை வேற யாரோ ஒருத்தன் செஞ்சுட்டான் அப்படின்போது சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. இப்ப இவனுக்கு எதற்கு உதவ வேண்டும் அப்படின்னா கூடவே அவன் என்னென்னலாம் பண்ணான்றத ஒரு சின்ன சாம்பிள் தான் காமிக்கிறான். அந்த அரக்கு மாளிகை குடும்பத்தோட அவங்கள வந்து நெருப்புல பொசுக்கணும்னு பிளான் பண்ணில அந்த மாதிரிலாம் பண்ணா. அதுக்கப்புறம் பீமன விஷத்தை கொடுத்து போட்டது, எல்லாத்துக்கும் மேல திரௌபதிக்கு இழைத்த அந்த கொடுமையும் அவமானமும், அதை மறக்க முடியுமா? இவ்வளோலாம் செஞ்ச பிறகும் இன்னைக்கு அவன் கதறுகின்றான். அவன் கூட இருக்க மந்திரி தளபதிகள்லாம் வந்திருக்காங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க அப்படின்றதுக்காக அவனை காப்பாற்றுவது நியாயமா? இதுல பீமன் ரொம்ப அழகா சொல்றான், இவனுக்கும் தர்மத்துக்கும் சம்மதமே இல்லை. ஏன்னா அதர்மமே வடிவானவன் துரியோதனன், அவன் கூட போற அத்தனை பேரும் அவமானம் அடைவார்கள் அப்படின்னு சொல்றான். இப்ப துரியோதனனுக்காக நாம போனா நமக்கும் அவமானம் தான் வரும், எதுக்கு அப்படின்னு சொல்லாம சொல்றான் போல இருக்கு பீமன். ஆனா யுதிஷ்டர் ஒத்துக்கல.
துரியோதனன் கெட்டவன், பாண்டவர்களை அழிக்க வேண்டும் அப்படின்றது தான் 24 மணி நேரமும் அவன் மனசுல ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம். எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இவங்களை இல்லாம பண்ணலாம், இதைத்தான் தான் மட்டும் இல்லை ஒரு கும்பலே உக்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்கவங்க. இந்த காட்டுக்கு இவங்க வராங்க அப்படின்னாலே அதுக்கு காரணம் அந்த இடத்துல துவைத வனத்தில் பாண்டவர்கள் திரௌபதி இருக்காங்கன்றது தெரியும். மர உரி தரித்து கொண்டு அந்த காடுலையும் மேடுலையும் அந்த வெயில்லையும் குளிர்லையும் மழையிலையும் புயல்லையும் கஷ்டப்படுறாங்க. இவங்க அப்படி யானை மேலே உக்காந்துட்டு என்னவா எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர்களை நையாண்டி செய்து அவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து ஒரு குரூரமான சந்தோஷம் அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக வந்திருக்கான். ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைத்தால் இவங்களை அப்படியே மறுபடியும் இங்கே வந்து அழித்து விடுவோமா அந்த எண்ணமும் அவங்ககிட்ட இருக்கும். அதனால தான் அவ்வளவு பெரிய படைகளோடு வந்திருக்கேன் நான். இவங்க என்ன 5 பேர் தானே, நாங்கள் பாரு எத்தனை பேர் வந்திருக்கோம், 8000 காலாட்படை அப்படின்லாம் வந்து ஒருவேளை அவன் மனசுல நினைச்சிருந்தாலும் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட துரியோதனனை காப்பாற்ற வேண்டுமா? இப்ப துரியோதனனை காப்பாத்தினாலும் அவன் என்ன தெரிஞ்சிட போறானா, அண்ணா நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணேன், அப்படி தெரிஞ்சும் நீங்க என்னை காப்பாத்திருக்கீங்களே, நான் ரொம்ப நல்லவன் ஆயிட்டேன் அப்படின்னு திருந்தக்கூடிய பயலா துரியோதனன். அவன் என்னைக்கும் திருந்தவும் மாட்டான் வருந்தவும் மாட்டான் அப்படின்றது யுதிஷ்டருக்கும் தெரியும், அங்க இருக்கின்ற அத்தனை பாண்டவர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி ஒருவனை காப்பாற்றுவது சரியா? என்னதான் நீங்க தர்மம் தர்மம் அப்படின்னு சொன்னாலும், நம்முடைய குலம் அப்படின்னு சொன்னாலும், இவ்வளவு கெடுதல் பண்ண ஒருத்தன் இனிமேலும் நமக்கு கெடுதல் தான் பண்ண போறான். அவனை காப்பாத்தி நமக்கு நாமே ஆபத்தை தேடிக்கொள்வது சரியா? அடுத்தது அந்த எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ். எதற்காக அப்படி போனோம்? எடுத்த உடனே ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் திருப்பி தாக்கவே மாட்டான். ஏன்னா நம்ம வந்து முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துறது சமாதானமா, அதுக்கப்புறமா வந்து மெதுவான பலப்பிரயோகம் அப்படின்னு சொன்னால் அவன் திருப்பி அடிப்பான், அதில் ஏதாவது வந்து இழப்பு நேரிடும். இதெல்லாம் சரியா அப்படின்னு? இது நம்ம வாழ்க்கைக்கு எப்படிங்க சரி வரும்? இதெல்லாம் வந்து அங்கே யுத்தத்தில் சண்டை போடுறவங்க அவங்களுக்கு ஒன்றா சரி வரும், நமக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். எல்லாத்துக்கும் சம்மதம் இருக்கு. மகாபாரதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம தினசரி வாழ்க்கையுடன் தொடர்புடைய ஒரு விஷயம்தான். அடுத்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.